வணக்கம், நான் உங்கள் கேஆர் பிரீத்தி கணேஷ்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து நாட்டுக்கோழி ஃப்ரை. நாட்டுக்கோழியை ஒரு ஃப்ரை மாதிரி நம்ம யூனிக் நான்வெஜ் மசாலா வச்சு எவ்வளோ சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாட்டுக்கோழியை ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் அதை ஃப்ரையாக எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வேக வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா, நாட்டுக்கோழி வந்து ஒரு 3/4 கிலோ இந்த மாதிரி பொடி பொடி பீஸாக போட்டிருக்கேன். இப்போ நாட்டுக்கோழியை நம்ம குக்கரில் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நான்வெஜ் மசாலா இப்போ சூப் மாதிரி வச்சு எடுத்துட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம நான்வெஜ் மசாலா 1 ஸ்பூன், இதில் 1 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் போட்டிங்கன்னா கூட போதும். ஏன்னா அடுத்து அதை பெரட்டுவோம் வேகோட்டு. வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன். இது வந்து பிள்ளைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. நாட்டுக்கோழினா யூஸ்வலாக எல்லாரும் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் இந்த மெத்தடில் பண்ணி நம்ம ஐஎன்ஆர் கிருஷ் மசாலா வச்சு பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஐஎன்ஆர் கிருஷ் மசாலாவோட மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் அந்த ஸ்மெல் போகிறதுக்கு. இப்போ போட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 5 விசில் ஹைலையும் 1 விசில் லோலையும் வச்சுட்டு அமர்த்திட போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைக்கு எப்படி பெரட்டுறான்றதை பார்ப்போம். விசில் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 7 விசில்ஸ் வந்துருச்சு. ஒரு 15 மினிட்ஸ் இருந்துருச்சு. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அந்த சிக்கன். இதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ண போகிறோம். இந்த கொஞ்சம் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வேக வச்சது போக இந்த பக்குவத்துக்கு அது வெந்திருக்கணும். அதை அமுக்கி காமிங்க. இந்த பக்குவத்துக்கு அது வெந்திருக்கணும். அப்படின்னா தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க நாட்டுக்கோழியே சாப்பிடாதவங்க இப்போ நம்ம வைக்க போகிற இந்த மெத்தடில் சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த சூப்பை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை வந்து இருத்து அப்படியே பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ இதை எப்படி மேரினேட் பண்ணி அப்புறம் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இது மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுல. இப்போ மேரினேட் பண்ணுவோம். சூப்பை இந்த மாதிரி இருத்தாச்சு. நல்லா எடுத்துக்கோங்க. அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சூப் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மெத்தடில் வைக்கிறதுல பிள்ளைங்க ரொம்ப விரும்பி இந்த நாட்டுக்கோழி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை மேரினேட் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத காமிக்கிறேன். நம்மளோட இந்த நான்வெஜ் மசாலா வந்து 2 ஸ்பூன், 1 2 சரியாக வரும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னும் கொஞ்சோண்டு சரியாக வரும். இந்த குட்டி ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம் மேரினேஷனுக்கு. இப்போ இதை வந்து நல்லா நம்ம மேரினேட் பண்ணிக்கிடுவோம். நல்லா கிண்டி விட்டு நம்ம நார்மலாக சிக்கனுக்கு மேரினேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணி இதை ஒரு 1/2 hour நீங்கள் வந்து ஸ்டாண்ட் பையில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. சரி, இப்போ இது 1 hour இப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு காமிக்கிறேன். இப்போது நம்ம வந்து 1 hour மேலே மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கோகனட் ஆயில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க. அதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இது கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ நாளும் சாப்பிடுவாங்க. நாட்டுக்கோழியை குழம்பாவோ பிரியாணியாவோ வச்சு சாப்பிடாதவங்க இது இப்படி நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட, அதே நேரம் டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம மசாலா போட்டு வைக்கிறதுல. இப்போ நான் உங்களுக்கு பொரிச்சிட்டு காமிக்கிறேன். அந்த கோழி இதையுமே வேஸ்ட் பண்ண வேணாம். சூப்பாக அந்த இருத்த தண்ணியை சூப்பாக பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அதுவுமே நம்ம மசாலா போட்டுக்கிறதுனால மசாலா கோழி ரசம் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம மேரினேட் ஆகி இந்த பக்குவத்துக்கு இருக்குது.
இதை நம்ம எப்படி பொரிச்சு எடுக்கலான்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சூப் நல்லா கொதிச்சிருச்சு. ரிஷன் சூப்பு குடிச்சிட்டு எப்படி இருக்கு சொல்லு ரிஷோ. அங்க வச்சு ரிஷன் வந்து இப்ப நம்மளுக்கு சூப் எப்படி இருக்குன்னு சொல்ல போறாரு. நல்லா இருக்கு, எதமா இருக்கு, எனக்கு ரொம்ப கரெக்டான டேஸ்ட்ல கரெக்டான ஸ்பைசஸ்ல இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் கொதிச்சிருச்சு. நம்ம இப்படி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல எடுத்துருவோம். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து வெந்து தான் இருக்கு. நம்ம சும்மா ஒரு ஃப்ரை மாதிரி பெரட்ட போனோம். இதுவும் பிள்ளைங்க எப்படி விரும்பி சாப்பிட்றாங்கங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா ஒரு 5 மினிட்ஸ் இந்த கோகோனட் ஆயிலில் ஃப்ரை மாதிரி எடுத்துருவோம். இது ஒரு எம்மியஸ்ட் டேஸ்டியஸ்ட் கண்ட்ரி சிக்கனில் நாட்டுக்கோழியில் நம்ம பண்ணுற ஒரு டிஷ். நார்மலாக கொடுத்தா சாப்பிடாத பிள்ளைங்க, பெரியவங்க சக்கு சக்குன்னு இருக்குன்னு சொல்கிறவங்கலாம் இந்த மாதிரி கொடுக்கறதுல ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே கலர்டாக வருது. நேச்சுரலி நல்ல கலர் கொடுக்கும். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு நம்ம இறக்கிடலாம். நல்லா எவ்வளோ கலராக வருதுன்னு பாருங்கள். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு இறக்கிடுவோம். நம்ம நாட்டுக்கோழியை வந்து நார்மலாக இந்த மாதிரி 65 பண்ண முடியாது. ஆனால் இந்த மெத்தடில் நம்ம நான்வெஜ் மசாலா வச்சு பண்ணிங்கன்னா இவ்வளோ சூப்பராக 65 பண்ணலாம். பாருங்கள், அந்த எண்ணெயில் கொஞ்சம் கூட பிரியவே இல்லை மசால். வேறு ஒன்றுமே நம்ம பைண்டிங் சேர்க்கலை. ஆனால் சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 1 மினிட்ல இறக்கிடுவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கோகோனட் ஆயில் ஃப்ரை, கண்ட்ரி சிக்கன் ஃப்ரை, தேங்காய் எண்ணெய், நாட்டுக்கோழி ஃப்ரை வறுவல் வித் ஐஎன்ஆர் கிரிஷ் யுனிக் வெஜ் மசாலா, நான்வெஜ் மசாலா. ஐஎன்ஆர் கிரிஷ் யுனிக் நான்வெஜ் மசாலாவில் செஞ்ச இந்த நாட்டுக்கோழி ஃப்ரையை, தேங்காய் எண்ணெயில் செஞ்ச இந்த நாட்டுக்கோழி ஃப்ரையை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். எவ்வளோ நல்லா அந்த நாட்டுக்கோழி ஃப்ரை வந்திருக்குன்னு பாருங்கள். இதை பிள்ளைங்க வந்து நார்மல் சிக்கன் மாதிரியே நல்லா சாப்பிடுவாங்க. ரிஷன் சாப்பிட்டு எப்படி இருக்கு ரிஷோ? நாட்டுக்கோழி ரிஷனுக்கு வந்து முதல் நாட்டுக்கோழினே தெரியாது, இப்போதான் தெரியும். எப்படி இருக்கு? ரொம்ப கரெக்டான ஆயில் கன்சிஸ்டன்சியோட மசாலும் நல்லா அழகிருக்கு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்க, உங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கலரும் அப்பீலிங்கா இருக்கும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும், அரோமாவும் வேற லெவல்ல இருக்கும். தேங்க்யூ.